இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடக்கம் 35ஆம் வசனம் வரை. கடலின் அக்கறையிலே அவர்களை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடத்தில் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல, நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகின்றீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரர் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கின்றார் என்றார். அப்பொழுது அவர்களை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரிகைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கின்றது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கின்றீர் என்பதை நடப்பிக்கின்றீர். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கின்றபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். வானத்தில் இருக்கின்ற உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்களை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது உங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கின்றவன் ஒரு காலம் தாகமடையான் என்பதே. ஆமேன். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய வாழ்க்கைக்கு கருத்துள்ளதாக அமையும் என்று சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு ஒரு வசனத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற வசனம், நானே ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம் என்று ஒரு கருத்தை சொல்லுகிற நேரம் அது ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் அப்பம் என்றால், இப்போது எங்களை பொறுத்தவரையிலே அப்பம் என்று சொல்வது பாலப்பம், முட்டையப்பம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த அப்பத்தை இயேசு குறிக்கவில்லை. அவர்களுடைய சாப்பாட்டை பற்றி சொல்லுகிறார். எங்களுக்கு சொல்வதாக இருந்தால், நாங்கள் சாப்பிடுவது ஒருவேளை சோறாக இருக்கலாம், அல்லது இடியப்பமாக இருக்கலாம், புட்டாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுவதற்கு நம்ம எல்லாருக்கும் உணவு தேவை. பொதுவாக ஆங்கிலத்திலே ஒரு பதத்தை சொல்வார்கள், யார் வேலைக்கு போய் குடும்பம் ஒன்றை நடத்துவதற்கு பணத்தை சம்பாதித்து வருகிறார்களோ அவர்களை குறிக்க பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை பிரெட் வினர். அப்பத்தை சம்பாதிக்கிறவர் தமிழிலே சொல்வதாக இருந்தால், தமிழிலே அப்படி சொல்வதில்லை, ஆங்கிலத்திலே த பிரெட் வினர் என்று சொல்லி ஒரு பதத்தை பயன்படுத்துவார்கள். அவர்தான் அந்த குடும்பம் வாழுவதற்கு தேவையான முதலீட்டை அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போகின்ற ஒருவர். ஆகவே இயேசு இந்த இடத்திலே நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிற நேரம் அப்பத்தை பற்றி இயேசு பேசவில்லை. எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக வாழ்வதற்கு தேவையான மூலப்பொருளாக இருக்கின்ற உணவை பற்றி இயேசு பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் வாழ்வதற்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உணவு எங்களுக்கு தேவை. எதுதான் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல மணி நேரங்களை செலவிடுகின்றதற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சாப்பிடுகின்ற மேசையிலே உணவு இருக்க வேண்டும். அல்லது எங்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு பிறந்த நாள் விழாவாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த விழாவின் அந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு உணவு பரிமாறப்படும். உணவும் நம்முடைய வாழ்க்கை முறையும்
ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறது. நாங்கள் ஒருவரை சந்திப்பதற்காக ஒரு வீட்டுக்கு போனாலும் கூட நாங்கள் அவரை சந்திக்க ஒரு விடயமாக போயிருக்கலாம். ஆனால் அந்த சந்திப்பிலே உணவு பரிமாறல் நடைபெறும். அல்லது ஒரு தேநீராவது காஃபியாவது சாப்பிடுங்கள், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்கட்டையாவது சாப்பிடுங்கள் என்று ஒரு சின்ன ஒரு உணவு பரிமாற்றமாவது இருக்கும். ஆகவே வாழ்க்கையின் அடிப்படை, மனித வாழ்க்கை வாழுவதற்கு, உயிரோடு இருப்பதற்கு எங்களுக்கு உணவு கட்டாயம் தேவை. இயேசு அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து நானே உங்களுடைய ஜீவ அப்பம் என்று கருத்தை சொல்லுகிற நேரம் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையாக ஆணித்தரமான முக்கியமான ஒன்றாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லித்தர முயற்சி செய்கிறார். ஆனால் இது கேட்கின்றவர்களுக்கு ஒரு இலகுவான செய்தியாக தெரியவில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கின்ற உங்களுக்கு கூட இது ஒரு இலகுவான செய்தியாக இருக்குமோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. இந்த விடயத்தை இயேசு பேசுகிற நேரமும் இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததன் பின்பு நடைபெறுகிற ஒரு உரையாடலாகத்தான் இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் ஒருவேளை நினைவு இருக்கும், சில வருடங்களுக்கு முன்பு நாம் எல்லோரும் இந்த கோவிட் நோய் தொற்று கூடாக கடந்து போனது நமக்கு தெரியும். எல்லா இடங்களும் மூடப்பட்டிருந்தது, ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத நிலை இருந்தது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் சந்தித்த ஒரு முக்கியமான விடயம் உணவு பற்றாக்குறை வந்துவிடுமோ என்று பலருக்கு ஏற்பட்ட ஒரு பயம். அப்போது எந்த ஒரு கடைக்கு நாங்கள் போனாலும், உணவு சம்பந்தமான கடைக்கு போனாலும் எல்லோரும் தங்களுக்கு தேவையிலும் பார்க்க அதிகமாக உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு போனதினாலே கடைகளிலே உணவில்லாத சூழல், இந்த பொருள் கிடைக்காது, அல்லது அந்த பொருளை ஒரு குடும்பத்திற்கு ஒன்று, ஒருவருக்கு ஒன்று என்று கொடுக்கிற சூழலெல்லாம் வந்ததற்கு காரணம் மக்களுடைய மனதிலே வந்த பயம், எங்களுக்கு உணவு இல்லாமல் போய்விடுமோ, உணவு இல்லாமல் போய்விடுமோ என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற யதார்த்தமான பயம். ஒருவருக்கு வேலை இல்லாமல் போனால் அடுத்ததாக வருவது என்ன? எனக்கு வேலை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அடுத்தது என்ன? வேலை இல்லாமல் போனால் உணவு வாங்க எனக்கு பணம் இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பயமுறுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒன்று. உணவு, நமக்கு தேவையான உணவு. ஆகவே இயேசு இந்த உணவை தாண்டி ஒரு கருத்து இருப்பதை நமக்கு சொல்லித்தர முயற்சி செய்கிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்க முயற்சி செய்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கின்ற உணவை நீங்கள் ஒருவேளை மேசையிலே வைத்தால், அல்லது ஒரு குளிர்சாதன பெட்டியிலே வைக்காமல் வெளியே வைத்தால் அது அழிந்து போய்விடும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த அழிந்து போகிற உணவை பற்றித்தான் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் நான் அதிலும் பார்க்க ஒரு பெரிய விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர முயற்சி செய்கிறேன். அந்த விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு உணவு தேவைதான், இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. உணவிலும் பார்க்க முக்கியமாக நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு, உறவு நிலை இருக்கிறது. அது உடைந்து போயிருக்கிறது. அந்த உறவு நிலையை சரி செய்வதற்காக நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லிய இயேசு சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு இதிலே சொல்ல விரும்புகிற விஷயம், பல நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாங்கள் போகிற போது ஆண்டவரிடத்திலே எதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அவாவும் ஏக்கமும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் தான் அந்த உணவு. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், உணவு வேண்டும், உணவு வேண்டும், உணவுக்கு எனக்கு வேலை வேண்டும், நல்ல வேலை வேண்டும், நல்ல சம்பளம் வேண்டும். அந்த உணவே நான் தான். உங்களுக்கு உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான உணவிலும் பார்க்க உங்களுடைய வாழ்க்கையே இயேசு என்கிற உணவு தான். இயேசுவை எங்களால் உணவாக பார்க்க முடியுமா? அல்லது இன்னொரு வகையிலே சொல்வதாக இருந்தால், இயேசு நமக்கு உணவு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த உணவே இயேசுதான் என்று இயேசு சொல்கிறார். இதுதான் மக்களை பொறுத்தவரையிலே புரிந்து கொள்வதற்கு பிரச்சனையாக இருந்த ஒரு விடயம்.
அப்போது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் எல்லோரும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியோடு இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லாருக்கும் விருப்பம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதியாக வைத்திருப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் ஆலயத்திற்கு வருகிற போது நாங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து நேரத்தை செலவிட்டு அதன் மூலமாக ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை பலப்படுத்தி அந்த பலப்படுத்துகின்ற அனுபவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற காரியங்கள் எங்களோடு ஆண்டவருக்கு இருக்கின்ற உறவை பலப்படுத்த வேண்டும். மாறாக பல வேளைகளிலே ஆண்டவரோடு இருக்கின்ற நம்முடைய தொடர்பெல்லாம் ஆண்டவரிடத்திலே எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? மனதை தொட்டு நாங்கள் யோசித்து பார்த்து எது ஆண்டவரிடத்திலே எப்படி என்ன காரியத்தை எப்படி பெற்றுக்கொண்டால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களிலிருந்து இன்னும் உலக ரீதியான உணவை நாங்கள் வாங்கி கொள்ளலாம். நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ இல்லையோ தெரியாது. வைத்துக்கொள்வோம், எனக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கிறது. அந்த வேலையிலே நான் செய்வதன் மூலம் எனக்கு மாதாந்தம் ஒரு அளவு ஊதியம், ஒரு பணம் கிடைக்கிறது, மாதாந்த சம்பளம் கிடைக்கிறது. அப்போது அதன் மூலமாக நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போது நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன், ஆண்டவரே, இந்த வேலை நான் செய்கிறேன், இதற்கு இவ்வளவு சம்பளம் எனக்கு கிடைக்கிறது. நான் இந்த வேலையிலிருந்து இன்னும் ஒரு வேலைக்கு போய் அதன் மூலமாக இப்போது கிடைக்கின்ற சம்பளத்திலும் பார்க்க அதிகமான சம்பளத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதிகமான சம்பளம் வந்தால் என்ன? இந்த உலக ரீதியான காரியங்களை நான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அது ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம். கடைசியிலே ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்கின்ற ஆசீர்வாதங்களின் அடிப்படை பார்த்தால் உலக ரீதியாக எப்படி நான் உணவை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நான் என்னுடைய சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலே நான் சோறும் 2 கறியும் சாப்பிடுவதாக இருந்தால் நான் சோறும் 5 கறியும் எப்படி சாப்பிடலாம்? அல்லது இப்போது நான் வீட்டிலே சமைக்கின்ற சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுகிறவா இருந்தால் வீட்டிலே சாப்பிடாமல் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டிலே போய் எப்படி நல்ல சாப்பாடை சாப்பிடலாம்? இதற்கு எனக்கு பணம் தேவை, இப்போது என்னிடத்தில் இல்லை. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறேன்? ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலை தாரும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளத்தின் மூலம் உலக ரீதியாக உணவை நான் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு சொல்கிற அது அல்ல எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற உறவு. நான் தானே அந்த உணவு. என்னை நீங்கள் உணவாக அருந்த வேண்டும் என்றுதான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்களே தவிர என்னிடத்திலிருந்து பணத்தை பெற்று உலகத்திலே எப்படி உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு. ஆகவே இயேசு சொல்லுகிற கருத்து, ஜீவ அப்பம் நான் தான். இயேசு சொல்லுகிறார், நான் தான் ஜீவ அப்பம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த கருத்தை நம்மால் எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது? எவ்வளவுதான் ஆன்மீக ரீதியிலே நான் உறுதியுள்ள ஒருவராக இருக்கிறேன் என்று சொன்னாலும் இயேசுவிடத்திலே நான் எதிர்பார்க்கிற பணம் அல்ல. இயேசு நான் தான் அந்த பணம், நான் தான் அந்த வாழ்வு, நான் தான் அந்த அப்பம், நான் தான் அந்த நித்தியமாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஜீவ ஊற்று. இயேசுவோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே கருத்துள்ள வாழ்க்கை என்ற ஒரு கருத்தை இயேசு அங்கிருந்த மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் என்று நமக்கும் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். இயேசுவோடு வாழ்கின்ற வாழ்க்கை இயேசுவை உணவாக உட்கொள்ளுகின்ற வாழ்க்கை. இயேசு தான் என்னுடைய சாப்பாடு. அப்போ இயேசு இல்லாமல் இருந்தால் எனக்கு பசி அடங்காது, பசியாக இருப்பேன். நான் இயேசுவை சாப்பிட வேண்டும். இது ஒரு மனிதர் சாப்பிடுவது போன்ற கருத்தல்ல. இயேசுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நித்தியமான உணவு. இயேசுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நித்தியமான தண்ணீர். இந்த சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.